காட்டில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் மாதிரி ஒன்று நீங்கள் போட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு கேப் மாதிரி தான் இருக்கும். அதை கீழே அந்த பக்கிள் கூட போட மாட்டாங்க. ஸோ ஹெல்மெட் வந்துட்டு உங்கள் தலையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த பக்கிள் பண்ணுங்க. அதான் முக்கியமான விஷயம் டாக்டர் சொல்கிறார். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு தலை காயம் பட்டா அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் சில பேருக்கு சடனாக வந்துட்டு திடீர்னு ஒரு தலைவலி அப்படின்றது வரும். ஒரு அது ஓயாத தலைவலியாக இருக்கும். அப்பப்போ சொல்லுவாங்க, எனக்கு ஒரு தலைவலி. அது பெருமையாக வர சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் தலைவலி வந்துச்சுன்னா போகவே போகாது, தலையை கழட்டி வச்சலான்னு. இது ஏன் இந்த தலைவலி வருது? அதுக்கு என்ன நிவாரணம்? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ தலைவலியை இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு நம்ம அதை என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ எப்போ அந்த தலைவலி இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ தலைவலிங்கிற அந்த ஒரு விஷயம் அதை இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எல்லா தலைவலியும் மைக்ரைன் தலைவலி கிடையாது. நிறைய நேரங்கள் நம்ம இக்னோர் பண்ணுறனால முத்தி போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண, அப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் மே நாட் பி பெனிஃபிஷியல் அடிக்வேட்லி. ஸோ எப்போ ஒரு தலைவலி முக்கியம், எப்போ உடனே நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஒரு தலைவலி நம்ம தூங்கி எந்திரிக்கும் போதோ இல்லை தூக்கத்தில் தலைவலினால் நம்ம எந்திரிச்சாலோ தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். இப்போ காலையில் ஒரு 5 மணி 6 மணி போல் நம்ம ரொட்டீனாக எந்திரிக்கும் போது ஒரு தலைவலியோடு எந்திரிக்கிறது, இல்லை தலைவலினால் நம்ம எந்திரிக்கிறது. ஸோ அது தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஏர்லி மார்னிங் ஹெட்டேக். ஸோ அந்த ஹெட்டேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நிறைய மூச்சு விட்டோன்னா அந்த ஹெட்டேக் இமீடியட்டாக கொஞ்சம் இன்டென்சிட்டி குறையுது, அதோட வீரியம் குறையுது அப்படின்னா தென் அகெயின் இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி அந்த தலைவலி இருக்கும்போது நமக்கு வாந்தி வர மாதிரி தன்மை இருந்தாலோ இல்லை வாந்தி வந்தாலோ அப்போவும் இட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி இந்த தலைவலியோட கண் பார்வை மங்கலாற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவும் தட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ ஒரு தலைவலி காலையில் எந்திரிக்கும் போது வந்தாலோ இல்லை தலைவலினால் நம்ம காலையில் எந்திரிச்சாலோ அந்த தலைவலியோட நமக்கு வாந்தி வர மாதிரியான தன்மை இருந்தாலோ இல்லை வாந்தி வந்தாலோ இல்லை கண் பார்வை ஏதாவது மங்கலாக இருந்தாலோ அப்போ இட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். அப்போ நம்ம உடனே பார்க்கணும், மருத்துவரை போய் அணுகிறது, மருத்துவரை போய் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா தலைவலிகளும் மைக்ரைன் கிடையாது, எல்லா தலைவலியும் சைனசைட்டிஸ் கிடையாது. டாக்டர், அதே மாதிரி தலைவலி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இந்தியாவிலேயே மூளை புற்றுநோய் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன, சிகிச்சை முறைகள், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பிரெயின் டியூமர்ஸோட இது கொஞ்சம் கம்மி. இப்போ தலைக்காயத்தினால ஏற்படக்கூடிய பேர்டன் இந்தியாவில் மற்ற இடத்த விட ஜாஸ்தி. வேறஸ் இது வெஸ்டர்ன் வேர்ல்டோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அதோட பேர்டன் கம்மி. பட் இது எதனால் மூளையில் கட்டி வருது அப்படிங்கிற காரணம் இன்னும் கிளியர் கட்டாக தெரியாது. இப்போ மூளையில் வர கட்டி நம்ம எப்படி சொல்வோம்னா பிரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லுவோம். செகண்டரிங்கிறது என்னன்னா வேற எங்கேயாவது ஒரு கட்டி இருந்து வயிற்றுல ஏதோ கட்டி இல்லை நுரையீரலில் கட்டி இருந்து அது நமக்கு பிரெயினுக்கு பரவச்சுன்னா அதுக்கு செகண்டரின்னு நம்ம சொல்லக்கூடியது. பிரைமரிங்கிறது என்னன்னா மூளையில் இருந்தே வரக்கூடியது. ஸோ அதை இன்ட்ராக்சியல் எக்ஸ்ட்ராக்சியல் சொல்லுவோம். அது என்னென்னா எக்ஸ்ட்ராக்சியல் என்னென்னா மூளையை சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய கட்டி எக்ஸ்ட்ராக்சியல்னு சொல்லுவோம். லைக் மெனிஞ்சியோமா, அதை எக்ஸ்ட்ராக்சியல்னு சொல்லுவோம். இன்ட்ராக்சியல்ங்கிறது மூளைக்கு உள்ளே இருந்து வரக்கூடியது, அதை இன்ட்ராக்சியல் சொல்லுவோம். அதுக்கு பேர் கிளையோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படிங்கிறது தேர் ஆர் லாட் ஆஃப் ஹைப்போதசிஸ். அதில் எதுவும் கிளியர்லி ப்ரூவன் திங் கிடையாது. நிறைய காமனாக நம்ம சொல்லக்கூடியது ஒன்று ரேடியேஷன் எக்ஸ்போஷரை கொஞ்சம் அது இட் இஸ் வெரி காமன். அதே மாதிரி நம்மளோட சாப்பிட்ற அந்த ஆகாரத்தில் பெஸ்டிசைட்ஸ் இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸ் நிறைய கலக்கும்போது அதனாலேயும் இந்த மாதிரி வரலான்னு ஹைப்போதசிஸ் உண்டு. ஓகே கலப்படம் பெஸ்டிசைட்ஸ். ஸோ அதுவும் முக்கியம். அப்புறம் ஸ்மோக்கிங்கும் இது இந்த மாதிரி மூளையில் கட்டி உடம்புல எங்கே கட்டி வர்றதுக்குனாலும் ஸ்மோக்கிங் இப்போ ஒரு காமனாக இருக்குது. மூளையில் கட்டி வர்றதுக்கும் புகைப்பிடித்தல் பழக்கம் ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர். அப்பா, சொல்லும் போதே அது ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் டாக்டர், இப்போ இந்த மூளை புற்றுநோய் சிகிச்சையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றாங்க. என்னென்ன மாதிரியான நவீன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு? ஸோ மூளை புற்றுநோயில் நம்ம அறுவை சிகிச்சை 3 மொடாலிட்டிஸாக சொல்லுவோம். ஒன்று அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் ரேடியேஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ் அது கொடுத்து பண்ணுறது. ஸோ இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ அறுவை சிகிச்சை முறையில் ஏன்னா எனி பிரெயின் டியூமர்ஸ், ஸோ மூளையில் கட்டினாலே
அதை வந்து நம்ம அதை சத பரிசோதனை பண்ணி அது என்ன வகையான கட்டின்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது பார்க்காம நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ மூளை கட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு இந்தியாவை பொறுத்தவரை வந்து 40,000 50,000 பேருக்கு வந்து மூளையில் கட்டி வருது. 40,000 50,000. ஸோ அரௌண்ட் 50,000 people in India are getting brain tumors every year. ஸோ அதில் வந்து 20% வந்து குழந்தைகள். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ 20% வந்து குழந்தைங்கள் அதில். ஸோ இந்த மூளையில் வர கட்டிகளுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது we have to go for surgery. ஸோ அறுவை சிகிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து இப்போ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, நேவிகேஷன் கைடட் பயாப்சிஸ்ங்கிறது நிறைய நுணுக்கமான டெக்னாலஜிகள்லாம் வந்து பண்ணுற மாதிரியான அட்வான்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நேவிகேஷன் சொல்கிறது வந்து என்னென்னா அது வந்து இப்போ நம்ம ஃபோனில் ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கிற மாதிரி இது வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி லைக் ஜிபிஎஸ். நம்ம சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து அந்த இன்சிஷன் பிளான் பண்ணுறது, உள்ளே வந்து எந்த இடத்துல கட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு ட்ராக்கர் வச்சோன்னா நம்மளால் வந்து அதை பார்க்க முடியும் மானிட்டரில். மூளைக்குள்ளே எந்த இடத்துல நம்ம இருக்கோம், இல்லை மூளைக்கு வெளியே எங்கே வந்து இருக்கோம், இந்த இடம் மூலமாக போனோம்னா நம்ம எந்த இடத்த ரீச் பண்ணலாம், என்ன வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேவிகேஷன் ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது இட் இஸ் லைக் அ ஜிபிஎஸ் ட்ராக்கர். இது எக்ஸாக்ட்லி லைக் அ ஜிபிஎஸ் சிஸ்டம் நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த இதுதான். ஸோ அதுதான் அந்த நேவிகேஷன் கைடட். ஸோ முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி நம்ம மண்டவோட வந்து எடுத்து நம்ம உள்ளே போய் நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும். இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும்போது வந்து ஸோ இட் இஸ் லைக் கப்ளிங் டெக்னாலஜி வித் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம சர்ஜிக்கல் டெக்னிக்கோட டெக்னாலஜியும் வந்து சேர்த்து நம்ம உபயோகிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிசைஸ்டாக போவோம், மினிமலி இன்வேசிவ் நியூரோ சர்ஜரியாக இருக்கும், அண்ட் அவர் அக்யூரசி ஆல்சோ வில் பி மச் மோர் பெட்டர். நிச்சயமா நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற எந்த ஆர்கனையும் டச் பண்ண முடியாது. இதோட வந்து இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த இசிஜிக்கெலாம் அந்த நெஞ்சில் எலக்ட்ரோட்ஸ் வைக்கிறோம்ல, அதே மாதிரி மூளை மேலேயே வந்து நாங்கள் எலக்ட்ரோட்ஸ் வைப்போம். வச்சு நம்ம வந்து கை காலில் ஏதாவது வந்து பலம் எதுவும் குறையிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத வந்து மேப் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணி வந்து நம்ம அந்த கரெக்டாக அந்த டியூமர் அந்த கட்டியை மட்டும் எடுப்போம். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து கைகால் விளங்காமல் இருக்கிறதோ, சுயநிலைவு இல்லாமல் இருக்கிறதோ, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் எலக்ட்ரோட்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ காமனாக நம்ம லேடிஸ் கிட்ட, பெண்கள் கிட்ட வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்னன்னா லோ பேக் பெயின் அப்படின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோட நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டேவும் இருப்பாங்க. ஸோ இந்த பெண்களுக்கு வரக்கூடிய மூளை மற்றும் ஸ்பைன், முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இப்போ நான் ஏற்கனவே தலைவலிக்கு சொன்ன மாதிரி there are certain red flag signs for back pain. ஸோ முதுகு வலியும் வந்து there are certain red flag signs. ஸோ எப்போ முதுகு வலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு முதுகு வலி ஒரு கால் பக்கம் வந்து பரவுது. ஸோ முதுகு வலி ஒரு காலுக்கு வந்து பரவுதுன்னா தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி ஒரு காலுக்கு பரவி அதோட வந்து மரத்து போன மாதிரி இருக்குன்னா தட் இஸ் ஸ்டில் மோர் சிக்னிஃபிகண்ட். ஸோ முதுகு வலி ஒரு காலுக்கும் பரவி மரத்தும் போய் அதோட சேர்த்து உங்களுக்கு யூரின் போகிறது, மோஷன் போகிறதுலையும் ப்ராப்ளம் வருதுன்னா இட் இஸ் மச் மோர் சிக்னிஃபிகண்ட்.